ورحمة الله وبركاته. الحمد لله وحده لا شريك له في ألوهيته ولا ند له في ربوبيته ولا مثيل له في أسمائه وصفاته ليس كمثله شيء وهو السميع البصير. والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், புனிதமான இறையில்லத்தில ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். மஸ்ஜித் நபவியில ஒரு சில சஹாபாக்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்த சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள்: மா அஜ்லஸக்கும், உங்களை இங்கே எது உட்கார வைத்தது? எது உட்கார வைத்தது என்றால் ஏன் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி. இது அரபியனுடைய முஹாவரா. அரபி அப்படித்தான் இருக்குமா? ஜலசக்கும், எது உங்களை உட்கார வைத்தது என்றால் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சஹாபாக்கள் சொன்னார்கள், தோழர்கள் சொன்னார்கள்: ஜலஸ்னா நதுகுருல்லாஹ், நாங்கள் அமர்ந்து அல்லாஹுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். புனிதமான இந்த மார்க்கத்தை, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்: அல்லாஹி மா அஜ்லஸக்கும் இல்லா தாக்க,
அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறோம், மா ஜலஸனா இல்லா காக்க, இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவஇன்னீ லமஸ்தஹலிஃபுக்கும் துஹ்பதன் லக்கும், சத்தியம் சொல்லி கேட்டதனால் உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் கேட்டதாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. ஏன்னா சத்தியம் சொன்னா அங்க நம்பிக்கை இல்லாம கேட்கறது தானே அர்த்தம். தோழர்களே, நான் சத்தியம் விட்டு கேட்ட காரணத்தினால் உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. உங்களுக்கு தெரியும், மாகான அஹதுன் பிமன்சிலத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல்ல அன்ஹு ஹதீஸன் மின்னி, அல்லாஹ்வின் தூதரோடு எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து மிக மிக குறைவாக ஹதீஸை அறிவிக்கக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ்வின் தூதரோடு மிக நெருக்கமான நான், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து மிக குறைவான ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், நான் இந்த ஹதீஸை சொல்லுகிறேன். இப்படித்தான் நானும் சில தோழர்களும் பள்ளிவாசலுக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக எங்களிடத்திலே வந்தார்கள். வந்து இதே வார்த்தையை கேட்டார்கள், மா ஜலஸக்கும், உங்களை எது உட்கார வைத்தது? நாங்கள் சொன்னோம், நதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நாங்கள் துதிபாடிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வனஹ்மதுஹு அலா மா ஹதானா லில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பெற்றிருப்பதே மிகப்பெரிய ஒரு கண்ணியம். இஸ்லாமியனாக இருப்பதே மிகப்பெரிய ஒரு நியாமத். எங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பாவகரமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். எங்களில் வறியவர், எங்களில் பலம் கொண்டவர், அதிகாரமிக்கவர், பலகீனமானவர்களை அடித்து பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். பெண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட பாவகரமான காரியங்களை செய்த எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று நாங்கள் பதில் சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹி மா ஜலஸக்கும் இல்லா தாக்க, தோழர்களே சத்தியமிட்டு கேட்கிறேன், நீங்கள் ஏற்றான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், சத்தியமாக சொல்லுகிறோம், நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவா இன்னி லமஸ்தஹலிஃபுக்கும் துஹ்மதன் லக்கும், சத்தியமிட்டு கேட்ட காரணத்தினால் உங்களுடைய வார்த்தையில் உண்மை இல்லை என்பதற்காக வேண்டி அல்ல. வலக்கின்னஹு அதானி ஜிப்ரீலு, நான் வீட்டில் இருந்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஃபஅக்பரனி, எனக்கு அறிவித்து கொடுத்தார்கள், அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யுபாஹி பிகுமுல் மலாயிகா, அல்லாஹ் உங்களை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற தகவலை சொன்னார்கள். ஆகவேதான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி வேகமாக நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன் என்று சொன்னார். அருமை தோழர்கள், நண்பர்களை, அல்லாஹ் நம்மை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. காரணம், அங்க
பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தை குறித்து அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை குறித்தும் பெருமையோடு மலக்குமார்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரர்தும் பிர்ரியாதில் ஜன்னஹ் ஃபர்தஉ, சுவன பூஞ்சோலைகளை நீங்கள் காண்பீர்களேயானால், கடந்து செல்வீர்களேயானால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். ஒமா ரியாதுல் ஜன்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே சுவன பூஞ்சோலை என்றால் என்ன? ஹிலகுல் திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய மஜ்லிஸ் தான் சுவனத்தினுடைய பூஞ்சோலை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சாதாரணமானது அல்ல. மார்க்க விஷயங்களை செவிமடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கிறது. மார்க்க விஷயங்களை செவிமடுப்பது என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. மார்க்க விஷயங்களை செவிமடுப்பது என்பது அல்லாஹ் தன் பக்கம் நம்மை நெருக்குகிறார் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் கவனிக்க வேண்டும். அருமை சகோதரர்கள், நண்பர்களே, அல்லாஹு தஆலா ரெண்டு வகையான மனிதர்களை குறித்து பேசுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த வகையினராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெண்டு வகை மனிதர்கள். முதலாவது ஒரு வகை, இன்ன மினன் நாசி மஃபாத்தீஹ லில் கைரி மகாலிக லிஷ்ஷர். ஒரு வகையினர் யார் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுடைய கரங்களில் நன்மையினுடைய திறப்பானை கொடுத்திருப்பார், பாவங்களுடைய அடைப்பானாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும், அவர்களின் மூலம் பாவங்கள் அடைக்கப்படும். இன்னொரு வகையினர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், وَإِنَّ مِنَ النَّاسِ مَفَاتِيحَ لِلشَّرِّ مَغَالِيقَ لِلْخَيْرِ. அவர்கள் பாவங்களுடைய திறப்பானை பெற்றவர்களாக இருப்பார்கள், நன்மையினுடைய அடைப்பானாக இருப்பார்கள். நேர் எதிராக முதல் வகையினர் யாரு? அவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும், பாவங்கள் தடுக்கப்படும். இன்னொரு வகையினர் யாரு? அவர்கள் மூலம் பாவங்கள் ஏற்படும், பாவங்கள் பரவும், நன்மைகள் தடுக்கப்படும். இந்த ரெண்டு வகையினரை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பத்தூபா, வாழ்த்து உண்டாகட்டும், சுவனம் கிடைக்கட்டும், சொர்க்கத்திற்கு உரியவர்களாக ஆகட்டும். யார்? லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்தீஹல் கைரி அலா யதிஹி, யாருடைய கரங்களில் நன்மையினுடைய திறப்பானை கொடுத்திருப்பானோ, யார் மூலமாக இந்த உலகத்தில் நன்மைகள் பரவுவோ அப்படிப்பட்டவருக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும். வவைலுன், கேடு உண்டாகட்டும், நரகம் கிடைக்கட்டும். லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்தீஹல் லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்தீஹ ஷர்ரி அலா யதிஹி, யாருடைய கரத்தில் அல்லாஹ் பாவங்களுடைய திறப்பானை கொடுத்திருப்பானோ அவர்களுக்கு நரகம் கிடைக்கட்டும் என்று சொன்னார். நம்மின் மூலமாக நன்மைகள் தான் ஏற்பட வேண்டும், பாவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமை தோழர்கள், நண்பர்களே, ரமலான், அற்புதமான ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா மனிதர்களில் சிறந்தவர்களை நபியாக ஆக்கி இருக்கிறார். யாரை நாடுகிறானோ அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய படை ஜுனூத், அவர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களில் ஒரு சில மலக்கை தான் அல்லாஹ் தங்களுக்கு நெருக்கமாக, சிறப்புக்குரியவர்களாக, முக்கியமான
பொறுப்பை வகிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மனிதர்களில் பலர் இருக்கிறார்கள். மனிதர்களில் அல்லாஹ் விரும்பக்கூடிய சிலரைத்தான் நபியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது, ஆனால் புனிதமான தலங்களாக, புனித தலங்களாக காபத்துல்லாவையும் மஸ்ஜிதுல் ஹரமையும் மஸ்ஜிதுல் நபவியையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். இது அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, எதை தேர்ந்தெடுக்கிறானோ அது கண்ணியத்திற்குரியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் 12 மாதங்களில் மிக சிறந்த மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட மாதம்தான் நம்மிடம் வர இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே 3 விஷயங்கள் மிக மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ஒன்று, குர்ஆன் இறங்கியது. லைலத்துல் கத்ருடைய இரவில, ரமலானில் லைலத்துல் கத்ருடைய இரவில இந்த குர்ஆன் இறங்கி இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, பத்ரு போர், பத்ருடைய யுத்த களம். ஹிஜ்ரி 2ல ரமலானுடைய மாதத்தில் 17வது பிறை 17ல் ஏற்பட்ட பத்ரு போர் மிக முக்கியமான போர். பத்ரு போர் மிக முக்கியமான போர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போருக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி துஆ செய்தார்கள், மன்றாடினார்கள். யா அல்லாஹ், இந்த நேரத்தில் உன்னை வணங்கக்கூடிய சொற்ப மனிதர்கள் இவர்கள் மட்டும்தான். இவர்களை நீ அழிப்பாய, ஆனால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பத்ரு போர் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு போர், சிறப்பான போர். குஃப்ருக்கும் தௌஹீதுக்கும் மத்தியில் ஏற்பட்ட அந்த போர், அல்லாஹ் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கென்று தனிச்சிறப்பை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். எல்லோருக்கும் சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஃப்அலு மா தஷா, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று பிரகடனப்படுத்தினார்களே. அவ்வளவு சிறப்பு மிக்க புனித போர் நடந்தது இந்த ரமலானுடைய காலங்களில் தான். அதே போன்று இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு மிக்க வரலாற்று நிகழ்வு ஃபத்ஹே மக்கா. மக்கா உடைய வெற்றி மிகப்பெரிய, இதற்கு சொல்லுவார்கள் மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி ஏற்பட்டது ஹிஜ்ரி 8ல, ரமலானில 20வது பிறை என்று இந்த ஃபத்ஹே மக்கா ஏற்பட்டது. எந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டார்களோ, அல்லாஹ்வுடைய ஆணைக்கு இணங்க மக்காவை விடுத்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ, எந்த புனித பூமியில் அல்லாஹ்வின் தூதரை வணங்க விடாமல் அவர்களையும் அவர்களை சார்ந்த முஸ்லிம்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் சொல்லுனா துயரத்திற்கு ஆளாக்கி அகதிகளை போன்று விரட்டி விட்டார்களோ, அப்படிப்பட்ட அந்த புனித பூமியை வெற்றி கொண்ட அந்த நாள் ஃபத்ஹே மக்கா. இது நிகழ்ந்தது ரமலானுடைய காலங்களில். வரலாற்று சிறப்பு மிக்க குர்ஆனுடைய இறக்கம், குர்ஆன் இறங்கியது, பத்ருடைய போர், ஃபத்ஹே மக்கா, ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் தான். அப்படிப்பட்ட மாதம்தான் ஒரு சில தினங்களில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அருமை தோழர்கள், நண்பர்களே, இந்த ரமலான் நோன்பு என்பது சாதாரணமான ஒரு அமல் அல்ல, எளிதான முறையில் கடந்து போகக்கூடிய ஒரு அமல் அல்ல. ஏதோ பாங்கு சொல்லப்பட்டது, ஆயிரம் கால்கள் விழுந்தது, தொழுகையானவர்கள் ஒரு சில மக்கள் மட்டும்தான் வந்து தொழுது விட்டு போனார்கள், மற்றவர்கள் தொழுதார்களா இல்லையா என்று கூட தெரியவில்லை, அப்படியே கடந்து போய்விட்டார்கள். இது போன்று ரமலானை எந்த முஸ்லிமும் சர்வ சாதாரண
சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடிய ஒரு அமல், ஒரு கடமை அல்ல ரமலானுடைய நோன்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய நன்மையான அமல்களை 7 வகையாக பிரித்தார்கள். 7 வகையான அமல்கள். நான் எந்த அமல் செய்தாலும் இந்த 7ல் ஒன்று போய் சேரும். எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் இந்த 7ல் ஒன்றில் போய் சேரும். அது என்ன தெரியுமா? முதலாவது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் அமாலு இன்தல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல சபஊன். மொத்தம் அல்லாஹ்விடத்தில 7 விதமான அமல்கள் இருக்கிறது. 7 விதமான முறையில் அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். 7 விதமான முறையில் அடியார்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். அதில் முதல் 2வது அமலானி மூஜிபானி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அமலானி மூஜிபானி. 2 அமல்கள். 2 7ல 2 சொல்றேன். 2 அமல்கள் மூஜிபானி, கட்டாயமாக்கக்கூடியவை. அது என்ன? ஒன்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன், எந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ நாளை மறுமை நாளையில், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ தஹலல் ஜன்னah. யார் ஒரு மனிதன் நாளை மறுமை நாளையில் எந்த விதமான ஷிர்க்கும் வைக்காத நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பானே ஆனால் தஹலல் ஜன்னah, அவன் சொர்க்கத்திற்குள் நுழைவான். ஷிர்க் வைக்காத நிலையில் அல்லாஹ்வை எவன் ஒருவன் சந்திக்கிறானோ அவன் தஹலல் ஜன்னah, சொர்க்கத்திற்குள் நுழைவான். 1. 2வது, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஷிர்க் வைத்த நிலையில் சந்திப்பானோ அவன் நரகம் நுழைவான். நரகத்துல நுழைவான். ஷிர்க் வச்சுட்டா நரகத்துல நுழைய வேண்டியதான், வாய்ப்பே கிடையாது, மாற்றமே இல்லை. அதைத்தான் சொல்வார்கள், வமன் லகியஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ, யுஷ்ரிகு பிஹி, ஷிர்க் வைத்த நிலையில், தஹலன் நார், அவன் நரகத்திற்குள் நுழைவான். எத்தனை முடிஞ்சிருக்கு? 2. 3வது பாருங்க, வமன் அமில ஸய்யிஅத்தன். 3வது பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அமலானி பி அம்சாலிஹிமா. 2 அமல், 2 அமல் அதே போன்று கிடைக்கும். என்ன? 2. முதல் 2 முடிஞ்சது. அடுத்த 2 1. அது 2ல 1 என்ன? மன் அமில ஸய்யிஅத்தன் ஜுஸிய பிஹா. எவனாவது ஒரு பாவம் செய்வானேயானால், பாவம் செய்வானேயானால் அதே போன்று ஒரு பாவம் எழுதப்படும். ஒரு பாவம் செய்வானேயானால் ஒரு பாவத்தை அல்லாஹ் எழுதுகிறான். 3. 4வது என்ன தெரியுமா? இதுவும் அதே மாதிரிதான், 1 செஞ்சா 1 கொடுக்கிறான். அது என்ன? ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சா, பலன் யஅமல்ஹா, அந்த நன்மையை அவனால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், கத்தபஹா அல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறார். சரியா? ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சான், உள்ளத்துல நினைச்சான், அவனால செய்ய முடியலன்னு சொன்னா ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் பாவம் செய்யணும்னு நினைச்சான், ஆனால் பலன் யஅமல்ஹா, அந்த பாவத்தை அவன் செய்யல. பாவம் செய்யணும்னு நினைச்சான், அந்த பாவத்தை அவன் செய்யல அப்படின்னா
கத்தபஹ அல்லாஹு இன்தஹு ஹஸனா, அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்குறான். சொல்லுங்க, புரியுதா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? மூணாவது என்னன்னா, ஒருத்த பாவம் செஞ்சால் ஒரு பாவத்தை கொடுக்கிறான். சரியா? நாலாவது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியல, அல்லாஹ் நினைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செய்யணும்னு நினைச்சா பாவம் செய்யல, நினைச்சான் ஆனா செய்யலன்னா அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவம் கொடுக்கிறான். சரிங்களா? அப்ப 4 முடிஞ்சிச்சு, புரிஞ்ச 4. ஐந்தாவது, ஒரு மனிதன் ஒரு நன்மையை செஞ்சான்னு சொன்னா 1க்கு 10 நன்மையை கொடுக்கிறாங்க. இது எத்தனாவது கேட்டகரி? 5வது. 5 சொல்றேன், சரியா? 5வது கேட்டகரி, ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்வானேயானால் 1க்கு 10 நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். சொன்னாங்க இல்லையா? நீங்கள் திருக்குர்ஆனை ஓதி வாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை. 1 10, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள். அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து கிடையாது. அலிஃப் ஒரு எழுத்து 10 நன்மை, லாம் ஒரு எழுத்து 10 நன்மை, மீம் ஒரு எழுத்து 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் சொன்னா 30 நன்மை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்களிடத்துல, உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை பெற முடியுமான்னு கேட்டாங்க. உங்கள ஒருத்தர் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி 1000 நன்மைகளை பெற முடியும்? சொன்னாங்க, உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹ் 100 முறை சொல்வீர்களேயானால், 100 முறை சொல்வீர்களேயானால் அல்லாஹ் 1000 நன்மைகளை உங்களுக்கு தருகிறார். 100 முறை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 3 நிமிஷம் கூட ஆகாது. சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிட்டு 100 முறை சொல்வீர்களேயானால் உங்களுக்கு 1000 நன்மைகள் கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு வரும்போது 100 சொல்லிடலாம், வீட்டுக்கு போகும்போது 100 சொல்லிடலாம். ஒவ்வொரு பரலான தொழுகை முடித்திருக்கு பிறகு திக்ரு செஞ்சுட்டு மறுபடியும் 100 தடவை உட்கார்ந்து சொல்லிடலாம். எத்தனை முறை 100 முறை சொல்லுகிறீர்களோ அல்லாஹ் 1000 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். 1க்கு 10 நன்மைகளை விட்டுறக்கூடாது. அருமை சகோதர சகோதரிகளே, நன்மைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சம்பாதிக்கணும். அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு நமக்கு பரிந்து பேசக்கூடியது நன்மைகள் மட்டும்தான். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுவைரியா வீட்டுக்கு போறாங்க ஃபஜ்ர் தொழுதுட்டு. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் வீட்டுல முஸல்லா விரிச்சு உட்கார்ந்துட்டு திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபி அவங்க கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு வெளியில வந்துட்டாங்க. லுஹாவுடைய நேரத்துல வீட்டுக்கு திரும்புறாங்க. அது எந்த நேரம் தெரியாது. லுஹாவுடைய நேரம் ஹதீஸ்ல வந்திருக்கு. லுஹாவுடைய நேரம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது மனைவி அதே மாதிரி முஸல்லால உட்கார்ந்து இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, ஜுவைரியா, நான் போகும்போது நீங்க இருந்தீங்களே, திரும்ப வர்ற வரைக்கும் இதே இடத்துல இருந்து நீங்க திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமை யா ரசூலல்லாஹ், நீங்க போகும்போது பாத்தீங்க இல்லையா, அப்ப உட்கார்ந்ததுதான், இன்னும் நான் எந்திக்கிறேன்னாங்க.
இன்னும் எந்திக்கல. அல்லாஹ்வுக்கு திரும்ப வருகிற வரைக்கும் அவங்க உட்கார்ந்து இபா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இபா செய்வீங்களோ எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அதை ஒரு பக்கத்திலையும், நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து செஞ்ச இபாதத்தை நன்மை கிடைக்கும் இல்லையா, அதை ஒரு பக்கத்திலேயும் நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி 3 முறை சொன்னேன். 3 முறை சொன்னதுனால அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய நன்மையும் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, நான் சொல்லி கிடைச்ச நன்மையோ நீ இவ்வளவு நேரம் சொல்லி கிடைச்ச நன்மையோ ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, நான் சொன்னதற்கு அல்லாஹ் கொடுத்தானே அந்த நன்மைகள் தான் அதிகம் சொன்னாங்க. சொன்ன பிறகு நம்மளுக்கு இனிமேலா சொல்ல விட்டுறக்கூடாது, சொல்லாம இருந்துவிடக்கூடாது. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நிறைய திக்ர் இருக்கு, எல்லா திக்ருக்கும் நன்மைகள் தான். ரதீத்து பில்லாஹி ரப்போ வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா 3 முறை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான். தஹலல் ஜன்னா ஹதீஸ்ல இருக்கு. விட்டுறக்கூடாது, நன்மைகளை விட்டுறக்கூடாது, குறிப்பா திக்ருகளை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல பேணுதலா இருந்தாங்க. எந்த சூழ்நிலையை எவ்வளவு நம்ம திக்ரை அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகப்படுத்தணும். மனிதனா பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும், இருக்கா இல்லையா? மனிதனாக பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு. எல்லாருக்கும் வாகனம், கார், நடந்து போறவன் சைக்கிள் நினைப்பான், சைக்கிள்ல போறவன் பைக்கு கிடைக்கும் நினைப்பான், பைக்ல போறவன் கார்ல போகணும்னு நினைப்பான், ஒரு கடை உள்ளவன் 2 கடை வைக்கணும்னு நினைப்பான். படிச்ச வேலை கிடைக்கணும் வாலிபர் நினைப்பாங்க, படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும் நினைப்பான், கல்யாணம் முடியும்னு நினைப்பான், கல்யாணம் முடிஞ்சா புள்ள பக்கம் நினைப்பான், புள்ள கிடைக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் உண்டு. இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நிறைவேறும். அதே மாதிரி தான் நாளை அதாவது இறந்து போனவர்களும் ஆசைப்படுவார்கள், செத்து போனவங்களும் ஆசைப்படுவாங்க. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, யா அல்லாஹ் நான் நேரங்களை எல்லாம் வீணடித்து விட்டேனே, எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுப்பாயாக, நான் நிறைய தான தர்மங்களை செய்து யோக்கியனாக நான் வருகிறேன் அப்படின்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா? நிறைவேறுமா அந்த ஆசை? அந்த ஆசை நிறைவேறாது. செத்து போனவங்க படக்கூடிய ஆசை நிறைவேறாது. நான் வீணடித்து விட்டேனே, நேரங்களை எல்லாம் வீணடித்து விட்டேனே, கிடைக்கக்கூடிய நேரங்களில் நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியிருந்தால் எனக்கு சொர்க்கத்தில் மரங்கள் நடப்பட்டு இருக்குமே அப்படின்னு நினைப்பான். ஒரு சுப்ஹானல்லாஹ் அதிகம் சொல்லிய காரணத்தினால் அவன் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறானே என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். அவர்களுடைய ஆசை நிறைவேறாது. நம்ம உயிரோடு இருக்கக்கூடியவங்க அவங்க படக்கூடிய ஆசையை நாம் இப்பொழுது பட்டு அதை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை வசதியையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் கை சேதப்பட்டது போன்று நாம் கை சேதப்பட்டு விடக்கூடாது. ஆக எவ்வளவு அதிகமாக நாம் இபாதத்துகளை செய்ய முடியுமோ அவ்வளவு இபாதத்துகளை செய்யணும். அது 1க்கு 10. ஆறாவதாக பொருளாதார ரீதியான இபாதத். 6வது பொருளாதார ரீதியான இபாதத் என்ன தெரியுமா? பொருளாதார ரீதியாக நாம் செலவழிப்போம் சொன்னா அல்லாஹ் 700 மடங்கு செலவழித்த நன்மையை கொடுக்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒமன் அன்ஃபக மாலஹு ஃபீ ஸபீலில்லாஹ் துஇஃபத் லஹு நஃபகத்துஹு திர்ஹம் பி700 வத்தீனார் பி700. 1 ரூபாய் கொடுத்த 700 ரூபாய் கொடுத்த நன்மை. 1 தீனார் நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால், மார்க்கத்திற்காக வேண்டி செலவழிப்பீர்களே ஆனால், ஏழைகளுக்காக வேண்டி கொடுப்பீர்களே ஆனால் அல்லாஹ் பொருளாதார ரீதியான நன்மைகளுக்கு 1க்கு 200 மடங்கு கொடுக்கிறான். எத்தனை முடிஞ்சிருக்கு? 6.
ஏழாவது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நோன்பு. நோன்பை பொறுத்த வரைக்கும் லா யஅலமு ஸவாப ஆபிரிஹி இல்லல்லாஹ், நோன்பாளிக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான் அங்க சொல்லிடலாம். 1:10, 1:10, இதுக்கு சொர்க்கம், இதுக்கு நரகம், 1:1, 1:10, இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இருக்கு. பைலா எல்லாமே பிக்சடு, யாரும் மாற்ற முடியாது. ஆனால் பொருளாதார ரீதியாக கொடுத்தா 1:200. ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நன்மைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ரமலானை நாம் வரவேற்பதற்கு நாம் தயாராக வேண்டும். அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸே குதுசி, வார்த்தைகளும் அல்லாஹ்வுடையது, கருத்துகளும் அல்லாஹ்வுடையது. சாதாரண ஹதீஸ் அல்லாஹ் கருத்து, கண்டென்ட் நபியுடையது, கருத்து அல்லாஹ்வுடையது. ஹதீஸே குதுசியை பொறுத்த வரைக்கும் கருத்தும் அல்லாஹ்வுடையது, வார்த்தைகளும் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு அமலி இப்னி ஆதம் லஹு இல்ல ஸியாம், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் கூலி அவனுக்கு உண்டு, நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ, நோன்பு என்பது எனக்காக இருக்கிறது. வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்புக்கு உண்டான கூலியை நான் கொடுக்கிறேன். வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது நரகத்திலிருந்து அவனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. உங்களில் யாராவது ஒருவர் நோன்பு வைத்திருப்பாரையானால் கூச்சலிட வேண்டாம், கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம். யாராவது உங்களிடத்தில் வாக்குவாதம் செய்ய வருவார்களே ஆனால், திட்டுவார்களே ஆனால், அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மது என்று எதிஹி, இந்த முஹம்மதுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், லஹலூஃபு ஃபமி ஸாயிம், நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த வாடை அஃயது இன்தல்லாஹி மின ரீஹில் மிஸ், கஸ்தூரியை விட அதிக நறுமணம் வீசக்கூடியதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட அதிகம் நறுமணம் வீசக்கூடியதுதான் நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. லிசாயினி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை யாருக்கும் கிடைக்காது. அவன் நோன்பாளியை தவிர மற்றவங்க அடைய முடியாது. ஒண்ணு, நோன்பு திறக்கிற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமையை, என் மீது உண்டான நோன்பை நான் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டேன் என்ற ஒரு திருப்தி நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, நோன்பாடுகளுடைய கூட்டத்தில் இருந்து நாம் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படிப்பட்ட ரமலானை வரவேற்பதற்கு நாம் இப்பொழுது தயாராகிவிட வேண்டும். அருமை தோழர்கள், நண்பர்களே, நோன்பு என்பது சாதாரணமான அமல் அல்ல. சாதாரணமாக கடந்துவிட முடியாது. நோன்பை எல்லா மனிதர்களும் பிடித்தே ஆக வேண்டும். நோன்பாளியாக அவர் ஒரு பிரயாணியாக இருந்தால் நோன்பை விட்டு விடலாம், மறுபடியும் அவர் நோன்பை கலா செய்ய வேண்டும். நோயாளியாக இருப்பாரே ஆனால் நோன்பை விட்டு விடலாம், மறுபடியும் கலா செய்ய வேண்டும். மாதவிடாய் பெண்கள் அவர்கள் நோன்பை விட்டு விடலாம், ஆனால் மறுபடியும் கலா செய்ய வேண்டும். இரத்த போக்கு, உதிரப்போக்கு, பிரசவ தீட்டில் உண்டான பெண்கள் நோன்பை விட்டு விடலாம், மறுபடியும் கலா செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், பால் குளிப்பாட்டக்கூடிய பெண்கள் நோன்பினால் தங்களுக்கும் தங்களுடைய குழந்தைக்கும் தொந்தரவு என்று அவர்கள் நினைப்பார்களே ஆனால் நோன்பை விட்டு விடலாம், மறுபடியும் கலா செய்ய வேண்டும்.
ஆனால் இதே பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தொழுகையை விடுகிறார்களே, அந்த தொழுகையை மறுபடி தொழ தேவையில்லை. பிரசவத்திலே விடுகிறார்களே, அதை தொழுக தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் நோன்பை மட்டும் திரும்ப பிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு தத்துவத்தை, தாற்பயத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். நோன்பை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய சிறப்பாக சொன்ன ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? 2 மனிதர்களை குறித்து சொன்னார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2 மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் நல்ல பலசாலி, உடம்பு திடகாத்திரமானவர். அவர் என்ன செய்தாரு? ஜிஹாதில் கலந்து கொண்டார். ஜிஹாதில கலந்து கொண்டு ஷஹீதாயிடுறார். பொதுவாக நல்ல பலசாலியாக இருந்தா ஜிஹாதில கலந்துக்க வேண்டியதுதான். சஹாபாக்கள் அதை விரும்புவாங்க. ஒரு மனிதர் இப்படிதான் பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு நல்ல வாலிபர், தலகாத்திர வாலிபர் வந்தாரு, தொழிலாளி போயிட்டாரு. சொன்னாங்க சஹாபாக்கள், இவ்வளவு அழகா உடம்பு பலசாலியா இருக்காரு, ஜிம் பாடியா இருக்காரு, இவரு ஜிஹாதுல போனா நல்லா இருக்குமே சொன்னாங்க. சொல்லாதீங்க. அவர் என்ன தேவைக்காக வேண்டி உழைக்கிறாரு, சம்பாத்தியம் பண்ண போறாரு, பாப்பா உம்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சம்பாத்தியம் செய்கிறாரு. அவர் ஜிஹாதில் இருக்கிறாரு. மனைவி மக்களுக்காக வேண்டி சம்பாத்தியம் செய்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி போகிறாரா? அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாரு. அல்லது யாரும் இல்லை, தன்னை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையிலேயும் பிற மனிதர்களிடத்தில் தேவையாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உழைப்பதற்காக செல்லுகிறாரா? அவரும் ஜிஹாதில் இருக்கிறார். அல்லாஹ்வின் சஹாபாக்கள் விரும்புவாங்க. அப்ப ஒரு மனிதர் நல்ல திரகாத்திரமாக இருந்தவர் ஜிஹாதில கலந்து ஷஹீதாகி விட்டார், முடிந்தது. இன்னொரு மனிதர், 2 மனிதர் சொல்லவும் இல்லையா, 2வது ஒரு மனிதர் 1 வருட காலம் உயிரோடு வாழ்ந்து பிறகு அவரும் வஃபாத் ஆகி விட்டார். 2 பேரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் ஜிஹாதில கலந்து ஷஹீதாகி விட்டார். இன்னொரு மனிதர் 1 வருட காலம் உயிரோடு இருந்து அவரும் இறந்து விட்டார். தலஹாங்கிற ஒரு சஹாபி கனவு காண்கிறார். என்ன கனவு தெரியுமா? சொர்க்கத்தினுடைய வாசல்ல தலஹா இவர் கனவு காண்கிற நிக்கிறாரு. அது போக இந்த 2 பேரும் நிக்கிறாங்க. யாரு? ஷஹீதும் நிக்கிறாரு, 1 வருட காலம் வாழ்ந்து இறந்து போனாரு அவரும் நிக்கிறாரு. இப்படி நிற்கும் போது சொர்க்கத்துக்குள்ள இருந்து ஒரு மலக்கு வராரு. வந்து பார்த்துட்டு முதல்ல யாரை கூட்டு போறாரு தெரியுமா? 1 வருட கழித்து இறந்தார் இல்லையா, அவரை கூட்டிட்டு உள்ள போறாங்க, சொர்க்கத்துக்குள்ள போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வெளியில வந்து ஷஹீத கூட்டிட்டு உள்ள போறாரு. 3வது தடவையா இவரு வெளியில வந்து பாக்குறாங்க, தலஹா ரலியல்லாஹு நிக்கிறாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, உனக்கு இன்னும் நேரம் வரல, நீ கிளம்புட்டாங்க. உனக்கு இன்னும் நேரம் வரல, நீ கிளம்பு. கண் விழிச்சு பார்க்கிறாரு, தூக்கத்துல கனவு. இந்த கனவு என்ன, இவர் இறந்து போனாலும் சொத்துக்கு போக முடியும், இவர் உயிரோடு இல்லையா இருக்கிறாரு. வெளியில காலையில மக்களிடத்துல பிரபலியமா பேசுறாரு, ஆச்சரியத்தோட பேசுறாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? நானும் ஷஹீதும் நிக்கிறாரு, 1 வருட காலம் வாழ்ந்து இறந்து போனவரும் நிக்கிறாரு. மலக்கு வந்து சொர்க்கத்துக்குள்ள இருந்து மலக்கு வந்து யாரை கூட்டு போகணும்? ஷஹீதை அல்லவா முதலில் கூட்டு போகணும். ஷஹீது எவ்வளவு அந்தஸ்து. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வலா தக்கூலு அம்வாத், நீங்கள் என்ன செய்யாதீங்க, வலா தஹ்சபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், இறந்து போனவர்கள் சொல்லுங்க.